குரு வேறு, தட்சிணாமூர்த்தி வேறு. குரு என்பவர் நவகிரகங்களில் அருள்பாலித்து கொண்டிருக்கும் நவகிரக அதிபதி. வியாழக்கிழமைக்கு உரியவர். கிழமை என்றால் உரிமை என்று பொருள். வியாழன் என்கின்ற கிரகத்திற்கு உரியவர் என்பதால் வியாழக்கிழமைக்கு உரியவர் குரு பகவான். இவருக்கு பிரகஸ்பதி என்ற பெயரும் உண்டு. இவர் 9 கிரகங்களில் ஒருவராக இருந்து அருள்பாலித்து கொண்டு இருப்பவர். நவகிரகங்களில் ஒருவர். இவருக்கு உரிய திசை வடக்கு திசை. இவர்தான் கொண்டக்கடலை மாலையும் மஞ்சள் நிற பூவையும் சூடுபவர். ஆனால் நம்முடைய இன்றைய சூழலில் பெரும்பாலானோர் செய்கின்ற தவறு என்னவென்றால், தென்முக கடவுளாக இருந்து அருள்பாலித்து வரும் தட்சிணாமூர்த்திக்கு கொண்டக்கடலை மாலையும் மஞ்சள் வஸ்திரத்தையும் அணிவித்து வழிபாடு செய்கிறார்கள். கோஷ்டங்களில் ஒருவராக இருந்து அருள்பாலிக்கின்ற 64 சிவ தத்துவங்களில் ஒருவராக இருந்து ஞானத்திற்கு வழிகாட்டுகின்ற தென்முக கடவுளான தட்சிணாமூர்த்திக்கு உரிய நிறம் வெண்மை நிறம். வெள்ளை ஆடையை அணிவிக்க வேண்டும். அவருக்கு வெள்ளை பூவையான முல்லைப்பூவை சூட வேண்டும். வெண்மை என்பது ஞானத்துக்கு உரியது. ஆகவே கோஷ்டங்களில் இருக்கின்ற தட்சிணாமூர்த்தி அவர் குருவாக மாட்டார். அந்த கோஷ்டமூர்த்தியாக அருள்பாலித்து வரும் தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் பூ அணிவிப்பது, மஞ்சள் ஆடை சாத்துவது, கண்டக்கடலை மாலை அணிவிப்பது எல்லாம் மிக மிக தவறு. குரு பகவானுக்குரியதை தட்சிணாமூர்த்திக்கு அணிவிப்பதும், குரு பகவானுக்கு செய்ய வேண்டிய பிரீத்தியை தட்சிணாமூர்த்திக்கு செய்வதும் மிகவும் தவறான வழிபாடாக அமையும். அதனால் ஞானத்திற்கு அருள்பாலிக்கின்ற தென் திசைக்கு உரியவரான சனகாதி முனிவர்களுக்கு அருள்பாலித்தவரான நம்முடைய அக இருளை நீக்கி ஞான ஒளியை தருகின்ற சிவபெருமானுடைய தத்துவமாக விளங்குகின்ற மௌனமே வடிவாக இருந்து சின்முத்திரையுடன் அருள்பாலிக்கும் தட்சிணாமூர்த்தியை தட்சிணாமூர்த்தி வழிபாடாக செய்ய வேண்டும். நவகிரகத்தில் இருக்கின்ற குருவுக்குத்தான் குரு வழிபாடாக செய்து நவகிரகங்களில் அவர்தான் பயிற்சியாவார். தட்சிணாமூர்த்தி ஒருபோதும் பயிற்சியாவதில்லை என்பதை உணர்ந்து வழிபாடு